ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட்ச் தான் பார்க்க போகிறோம். பீட்ஸ் வச்சு இன்விசிபிள் செயின் வச்சு தான் வாட்ச் மேக் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த பெண்டன்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் வாட்ச் மாடல்லையே. இப்போ இதேமாரி வந்து கியர் ஒயர் லாக்கரும் இதேமாரி வந்து ஃபிஷ் ஹூக்கும் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இதேமாரி இன்விசிபிள் வாங்கிக்கோங்க. எலாஸ்டிக் கூட வாங்கிக்கலாம், எலாஸ்டிக் வேணாலும் எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க. பீட்ஸ் இருக்கா, பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து 6 கலர்ஸ் வச்சுருக்கேன் பீட்ஸு. அந்த 6 கலர்ஸ் தான் மேக் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. இதுமாரி வந்து இன்விசிபிள் கியர் ஒயரை வந்து இதுமாரி கட் பண்ணிக்கோங்க. உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 6 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டேன். அது வந்து கோக்கும் போதே விழுந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த கியர் ஒயர் லாக் பண்ணும்போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரெட் கலர் எடுத்து நான் வந்து இதுமாரி கோத்துக்கிட்டேன். உங்கள் சைஸுக்கு கோத்துக்கோங்க. ஒரு சைஸுக்கு வந்து ஒரு சைடு வந்து நடுவில் வந்து அந்த வாட்ச் வந்துடும். இன்னொரு சைஸுக்கு மட்டும் நீங்கள் கோத்துக்கோங்க. கையில் வச்சு பார்த்தாலே தெரியும் பேலன்ஸுக்கு. வாட்ச் ஒன்று அளவு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் அந்த ஹெட்டை வந்து அளவு வச்சுட்டு பேலன்ஸ் ஒர்க்கு நீங்கள் எவ்வளோ வருதான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் கோத்துட்டு 2 பக்கமும் என்ன பண்ண போகிறோன்னா இதேமாரி வந்து கியர் ஒயர் லாக்கர் வந்து கொடுத்துக்க போகிறோம். 2 பக்கமும் கொடுத்துட்டு ஃபிஷ் ஹூக் வச்சு லாக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ பண்ணுறதுனால எனக்கு வந்து தெரியலை. அதனால் ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன் நம்ம கை அளவுக்கே. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒயர் லாக் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இழுத்து பண்ணால் தான் அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால நான் வந்து கேப்பெல்லாம் இழுத்து பண்ணும்போது இதுமாரி அவுந்துக்கிச்சு. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு பக்கம் அதாவது அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த பீட்ஸ் கோக்கும்போது என்ன ஐடியான்னு அடுத்தது காமிக்கிறேன். அதுக்கு தான் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஒரு பக்கம் எப்படியோ கோத்து லாக் பண்ணிட்டேன். கஷ்டமாக டைட்டாக தான் இருந்தது, லாக் பண்ணிட்டேன் சின்னதாக இருக்கிறதுனால. அடுத்தது வந்து இன்விசிபிள் செயின் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஃபஸ்ட்டு 6 கட் பண்ணிட்டேன், வேஸ்ட்டாக போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நான் அடுத்தது எப்படி கோக்குறேன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு. ஒரு பக்கம் கோத்துட்டு இன்னொரு பக்கம் லாக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ இழுத்து கொஞ்சம் டைட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த கியர் ஒயர் லாக்கரில் வந்து விட்றது கூட ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இழுத்து டைட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ டைட் பண்ணி லாக்கும் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க கேப் எவ்வளோ இருக்குதுன்னு. அதனால தான் இழுக்கணுங்கிறது, நல்லா இழுத்து லாக் பண்ணோம். அப்படியே இழுத்து நல்லா டைட் பண்ணி லாக் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததுக்கு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். பெருசாக எடுத்துக்கிட்டு மொத்தம் எத்தனை கலர்னு எடுத்துக்கோங்க நீங்கள். நான் வந்து இதேமாரி வந்து 5 கலர் எடுத்திருந்தேன். அதேமாரி இப்போ வந்து க்ரீனு, பிளாக்கு, ப்ளூவு, ஒயிட்டு ஒன்று, அப்புறம் வந்து ப்ளூ எடுத்திருந்தேன். அப்புறம் ப்ளூ கோக்காமல் நான் வந்து கோல்டு கோத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ப்ளூவும் ஒயிட்டும் ஒரே ஷேடில் இருந்துச்சு. அதனால் சரி கோல்டுக்கு சூஸ் பண்ணிவிட்டு கோல்டுக்கு ஆப்ஷனுக்கு போயிட்டேன். கோல்டு காமனாக எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டுக்கு போயிட்டேன். இப்போ இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கோக்க போகிறோம். நான் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் லாக் போட்டுக்கிட்டேன். ஏன்னா மணி உழுவாமல் இருக்கிறதுக்காக. இதேமாதிரி கியர் ஒயர் லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஹூக் கொடுத்து இதுமாரி லாக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்தனையும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பீட்ஸே நான் கோத்தேன். இதுமாரி லாக் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் ஈஸியாக நம்ம பிடிக்க ஃப்ரீயாக விட்டுடலாம். அதுக்கப்புறம் கோத்தா வந்து உழுவாது. பிளாக் கலர் எடுத்து அதேமாரி கோத்திக்கிட்டேன். கோத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு எண்ணிக்கோங்க. இப்போ கியர் ஒயர் லாக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம், எவ்வளோ ஒயர் உள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் எதுவுமே அறுவெல்லாம் செய்யாது. என்ன கலர் ஏற்கனவே கோத்திங்களோ அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து எத்தனை இருக்குன்னு எண்ணிட்டு அதே சேம் சைஸுக்கு இதுலேயும் பீட்ஸ் கோத்துக்கோங்க. கோத்துட்டு இன்னொரு பக்கம் லாக் பண்ணிவிடுங்க. இதேமாரி தான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கோத்துக்கலாம். இது நம்ம சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் 500ன்னு. மொத்தம் 6 கலர் வந்துடும், ஹெட்டு வந்துடும், எல்லாமே வந்துடும். அதனால் மொத்தம் 5 கலர்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 5 இல்லை 6 கலர்ஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் 500க்கு. வேணால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வேணால் வாங்குறதா வாங்கிக்கோங்க. இதுமாரி ஃபுல்லாக இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இப்படி இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாரி இழுத்துட்டேன். போன வாட்டி ஏட்ட கஷ்டப்படாமல் அந்த ரெட்டு கோக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அதுமாரி கஷ்டப்படாமல் அந்த கோத்து லாக் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன் பேலன்ஸ் இருக்கிறத. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணி 6 வாங்கிக்கலாம். இந்த கலர்னு இல்லை, உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணிக்கணுமோ அதை வாங்கிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டு காமனாக எல்லாேருக்கும் வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கோல்டுமே காமனாக சூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் சொல்கிறதுனால காமனாக வரும்னு இல்லை. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணான்னாலுமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ 6 கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோல்டு கலர் காமனாக இருக்கட்டும்ன்ட்டு ப்ளூவை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி தான் டார்க் ப்ளூ இருக்குல்ல, ஸ்கை ப்ளூ வேணும்னு சொல்லிட்டு ப்ளூ அவாய்ட் பண்ணிவிட்டு
இதுமாரி கோத்துருக்கேன். மொத்தம் நான் 6 கலர் தான் சூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பிங்க்கு கூட இருக்குது. பிங்க்கு அது கிராக் மாடல் பீட்ஸுக்கு கொண்டு இருக்குது. பிங்க்கு வைலட் எல்லாமே இருக்குது. கிராக் மாடல்லையுமே நிறைய இருக்குது. அடுத்தடுத்து வேணால் வந்து நான் கலர்ஸ் வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன்னா நீங்கள் பிடிச்சிருந்தா அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நான் இதேமாரி செஞ்சு கொடுப்பேன். நம்ம 500க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணால் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுமாரி லாக் பண்ணியாச்சு. பாருங்கள் 6 கலர் மொத்தம் சூஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இது டச் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைம் எல்லாம் வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அதுவே டைம் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் வந்து ஹெட்டில் வந்து 2 கலர் அவைலபிளாக இருக்குது. சில்வரும் அவைலபிளாக இருக்குது. அதுமாரி கோல்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதை ஒன்ஸ் கீழே வச்சிட்டிங்கன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். இதேமாரி நம்ம வந்து 2 ரவுண்டு எடுத்துருக்கேன் கம்பி. இது வந்து வாட்சுக்கு மேட்சிங்காக நான் ஒயிட்டாகவே எடுத்துக்கிட்டேன் கம்பி. அந்த ரவுண்டு அதை எடுத்து அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம விட்டு அதை லாக் பண்ணிக்க போகிறோம். அதில் தான் நம்ம கோக்க போகிறோம். இதுமாரி லாக் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷுக்கு நம்ம 2 பக்கமும் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணுங்கிறப்ப என்ன கலர் ட்ரெஸ் மேட்சிங்கோ இருக்கோ அந்த கலருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் இதுமாரி ஸ்மால் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணாலும் இதுமாரி நீங்கள் கற்றுக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி அடுத்தடுத்து நீங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வரும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதுமாரி நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி கூட நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதா பண்ணலாம். அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இது பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா பார்த்துட்டு இதுமாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் வாங்கி ஓப்பன் பண்ணி நீங்களும் சேல்ஸ் பண்ணுங்கள். அப்படி பாருங்கள் போட்டோன்னே கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் செஞ்சேன். யாருக்காவது வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டான பர்ஃபெக்டான கைக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுமாரி நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போ வேணுமோ மாற்றிக்கலாம். இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் மேட்சிங்காகவும் இருக்கும். வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரில் தரேன். லிங்க்கும் கூட அனுப்புகிறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு. நீங்கள் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.